எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறதுல உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். ஒரே மேடையில் நிறைய பேருக்கு கௌரவம் கிடைத்தல் அப்படிங்கிறது எப்போதுமே நடக்காது. ஒருவரை மையப்படுத்தி மற்றவங்கெல்லாம் சுற்றி நிற்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலான நிகழ்வுகள் இருக்கு. நான் கொஞ்சம் உட்காந்து இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தேன். நான் ஒவ்வொருத்தரும் லீடர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கக்னேஷன் கொடுக்குற ஒரு நிகழ்வாக அது அமைந்திருந்தது ரொம்பவே பாராட்டுக்குரிய விஷயம். ஐ வுட் லைக் டு அப்ரிஷியேட் ஃபார் திஸ் கம்பெனி ஃபார் தட். ஒரு தலைவனுடைய வேலை என்பது நிறைய தலைவர்களை உருவாக்குவது தான், தொண்டர்களை உருவாக்குறது கிடையாது. I think the system of the company is operating in such a way. I would like to appreciate the concerned authorities for that. Okay, நான் என்ன தலைப்பில் பேசணும்? லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், நல்ல தலைவர்களை உருவாக்குறது. வேற தலைப்பு இருக்கா? டைம் மேனேஜ்மெண்ட், வேற மணி மேனேஜ்மெண்ட். பாருங்க, பொம்பளைங்க தான் அதில் கரெக்டாக இருக்காங்க. ஏன்னா எல்லா பேர்லையும் சம்பாரிச்சிருவான், ஆனால் மேனேஜ் பண்ணுறது தான் உலகத்திலே கஷ்டம். மணி மேனேஜ்மெண்ட் சார், வாழ்க்கை வாழ்வதற்கு பயங்கரமாக இருக்கு. எஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் இந்த மணி மேனேஜ்மெண்ட். ஏன்னா வழக்கமாக நம்ம பேசிட்டு இருக்கிறதுலேருந்து ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு ஆழமான தலைப்புன்னு நினைக்கிறேன். மணி மேனேஜ்மெண்ட். ஓகே, வாழ்க்கை வாழ்வதற்கு மணி மேனேஜ்மெண்ட். பணமா பாசமா? பணமா பாசமா? ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பார் போல் இருக்கு சார். ஃபியூச்சர் பிளானிங், எதிர்கால திட்டம். ஓகே, எதிர்கால திட்டம், பணமா பாசமா, டைம் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட். இதில் ரெண்டு விஷயத்த நான் ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன். ஒன்று மணி மேனேஜ்மெண்ட், இன்னொன்று பணமா பாசமா. சார், நான் வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் அதுக்கு வழி சொல்லுங்க. அதுக்கு நீங்கள் அருளானந்துக்கிட்ட போங்க, என்னைய கேட்டு. காதலா? காதல் ஆண் பெண் காதல் இல்ல, காதல் எது மேலாம் காதல் வைக்கணும். ஏன்பா உன் சொந்த பஞ்சாயத்துக்குலாம் என்னை கவுன்சிலிங் கொடுக்க சொல்ற? காதல், அதாவது நான் ஆண் பெண் காதல் பத்தி சொல்லல, தொழில் மீதோ இல்ல பணம் மீதோ எது காதல். ஓகே, நிறைய நேரத்தில் நான் பார்த்துருக்கேன், இவங்க யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும்னா அதை நம்ம வாயால் சொல்ல வச்சு, கோபி சாரே சொன்னார்ல அப்படின்னு அப்புறமா போய் சொல்லிக்கிறது. இப்படி பல நாள் நான் பலியாகி நான் பட்டிருக்க பாடு இருக்கேன். எனக்கு அந்த ஒரு டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்தது, பணமா பாசமா. இன்னைக்கு இருக்கக்கூடிய மோஸ்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட் என்று சொல்லப்படக்கூடிய இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் பணமா பாசமா. பட் ஒரு நல்ல விஷயமா அல்ல கெட்ட விஷயமா எனக்கு தெரியல. இன்னைக்கு ஒருத்தர் பாசமா இருக்கிறதுக்கு கூட பணம் தேவைப்படுகிறது என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம். நான் சொல்ற பாசம்ங்கிறது சொந்தக்காரங்க மேல, தாயபிள்ளை மேல மட்டும் வைக்கக்கூடிய பாசம் கிடையாது. ஒரு அண்ணனோ தம்பியோ இருக்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னதான் இருந்தாலும் ஒரு ரத்த பந்தம் இருக்கிற போது ஒரு பாசம் வரும். ஆனால் உங்கள் சமூகத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கிற பாசத்தை வெளிப்படுத்துவதற்கு முதலில் உங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது. எனக்கு இந்த சமூகத்தின் மீது மிகப்பெரிய அக்கறையும் பாசமும் இருக்கிறதும் தெரியலன்னு சொல்லி எந்த புண்ணியமும் கிடையாது. If you want to do something to the society, that you should have some money. யார் ஒருவர் கையில் பணம் வைத்திருக்கிறாரோ அவரால் மட்டுமே அந்த பணத்திலிருந்து அடுத்தவருக்கு கொஞ்சம் கொடுக்க முடியும் என்கிற நிலை இருக்கிறது. இன்னைக்கு ஃபோர்டு ஃபவுண்டேஷனாக இருக்கலாம், அல்லது உலகத்துடைய மிகப்பெரிய நிறுவனங்கள், உலக நாடுகளுக்கு முழுக்க பில்கேட்ஸ் போன்றவர்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருப்பதாக இருக்கலாம். அது எல்லாமே சம்பாதித்த பிறகு அதிலிருந்து ஒரு பகுதியை மற்றவருக்கு எடுத்து வச்சது தான். இன்றைக்கு உங்களுடைய பாசத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் யூ மஸ்ட் பி அ ரிச் பர்சன். வாழ்க்கையில் இதுதான் சிக்கல். உங்களுக்கு ஏற்ற வசதியில் இந்த உலகம் வர வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். அதற்கு தக்க நீங்கள் உங்களை நகர்த்திக்கொள்ளும். இட் இஸ் ஆல்வேஸ் ஈஸி. பேசிகிட்டு இருக்க ஒருத்தர் நடுவில் வந்துன்னா எனக்கு பார்க்க வசதியாக இருக்கும் அப்படிங்கிறத விட ஈஸியான விஷயம், பேசிக்கிட்டு இருக்கவனை எங்கேருந்து பார்த்தா நமக்கு தெளிவாக தெரியுமோ அந்த இடத்த பிடிச்சிக்கிறதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம். பிகாஸ் யூ கான் மேக் மீ டு மூவ் சம்வேர் விச் எவர் இஸ் கன்வீனியன்ட் டு யூ. உங்களுக்கு வசதியாக இருக்கும் இடத்தை நோக்கி இந்த உலகத்தை நகர்த்தவே முடியாது. ஆக இந்த உலகத்திற்கு ஏற்ப நீங்கள் சரியாக நகர்ந்து போவது மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம். இன்னைக்கு நிலை அப்படித்தான் இருக்கிறது. யார் வலுத்தவனோ அவன் கொஞ்சம் வேகமாக வளருவதற்கான வாய்ப்பை இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம் நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறது. ஸோ வலுத்தவனாக இருப்பதை தவிர வேறு வழியில்லை என்ற இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூக வாழ்க்கையில் எந்த வழியில் நான் போய் இந்த இடத்தை பிடிப்பது என்பது குறித்த பார்வை யாரிடம் தீவிரமாக இருக்கிறதோ அவர் மட்டுமே தன்னுடைய இலக்கை தானாக சென்று சேர முடியும். இல்லைன்னா நம்ம வரிசையாக காரணங்களை சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். நம்ம ஊரில் காரணம் சொல்கிறதுக்கு விஷயமா வேணும். ஏன் லேட்டாக எழுந்திருக்கிற? ராத்திரி சீக்கிரமாக நான் தூங்குறது இல்லை. ஏன்டா ராத்திரி சீக்கிரமாக தூங்குறது இல்லை? அதான் காலையில் லேட்டாக எழுந்திருக்கிறமே அதனால ராத்திரி சீக்கிரமாக தூங்குறது இல்லை. We always find reason to say why it is not happening. ஹிட்லர் ஒரு விஷயம் சொல்லுவார், நீ தோற்றால் யாரிடமும் காரணம் சொல்லிக் கொண்டிருக்காதே, ஏனால் நீ ஜெயிக்கிற போது யாருக்கும் காரணம் சொல்லுவது கிடையாது. சிம்பிள்.
ஜெயிக்கிறவன்ட்ட இந்த உலகம் காரணமே கேட்காது. தோக்குறவன்ட்ட காரணம் கேட்கும், ஆனா சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செய்து காரணங்களை சொல்லாதீர்கள், காரியம் செய்வதை பற்றி மட்டும் கவலைப்படுங்கள். பிகாஸ் ஒரு காலகட்டத்தில் வாய்ப்புகளை தேடி அலைந்தாலும் கிடைக்காமல் இருந்தக்கூடிய காலகட்டத்திலேருந்து மாறி சமீபத்திய பொருளாதார மாற்றங்களால் ஒருவர் ஜெயிக்கணும் அப்படின்னு லைஃப்ல நினைச்சிட்டாருன்னா ஹார்ட் ஒர்க்கையும் எஃபர்ட்டையும் சின்சியாரிட்டியும் நியாயத்தையும் முன்வைத்து ஒருவரால் வெற்றி பெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கிறது. இந்தியாவை பற்றி டெஸ்கிரைப் பண்ணக்கூடிய உலகின் பல எக்கனாமிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு கொடி கட்டி தொங்குது, அதில் நிறைய சீட்டுகள் தொங்குது, உனக்கு வேண்டியது நீ உருவிக்கலாம் உனக்கு திறமை இருந்தா, அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஹேங்கிங் ஆன் வால்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் உட்காந்துருக்கோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் மனிதன் எப்பொழுதுமே பணத்தின் மீது பேராசையோடு போகிற ஒரு மனநிலை வரும். உலகத்தில் எல்லா நேரத்திலையும் எப்பொழுது எது அதிகமாக கிடைக்கிறதோ முதலில் அது ஆனந்தமாகவும், பிறகு அதனால் ஒரு மனிதன் தன்னுடைய மனித மாண்பை இழக்கக்கூடிய மனநிலையும் வருவது இயல்பாகவே இருக்கக்கூடிய விஷயம். அந்த இடத்துல தான் இந்த பணமா பாசமானு ஒன்று வருது. பட் இங்கே நான் சில விஷயங்களை பார்த்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் எனக்கு படுகிறது. உங்களுக்கு பணம் வர வேண்டும், அதற்காக நீங்கள் உழைக்க வேண்டும். அந்த பணத்தின் மூலம் அடுத்தவருக்கு நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும்ங்கிற 2 எலிமெண்ட்டோட சேர்ந்து டிராவல் பண்ற ஒரு மெக்கானிசம் உங்க எல்லாருக்குள்ளேயும் விதைக்கப்படுவதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் அதர்ஸ் யூ ஹாவ் டு மேக் மணி. இன்னமும் சொல்ல போனா அடுத்தவனுக்காக உதவணும், அடுத்தவனுக்கு பணம் கொடுக்கணும், அடுத்தவருடைய துன்பத்தில் பங்கேற்றவருக்கு வாழ்க்கையில் ஒரு மாறுதலை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற மனவுணர்வோடு உழைக்கிற போது உழைப்பினுடைய வலி தெரியாது. நான் மட்டும் நல்லா வாழணும், நான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும், நான் மட்டும் காசு சேர்த்து குதிரைக்குள்ள வச்சுக்கணுங்கிற இன்டென்ஷனோட இருக்கிறவன் காலம் முழுக்க பதட்டத்தோடும் பயத்தோடும் சம்பாதிப்பான். நான் சம்பாதித்து அடுத்தவனுக்கும் கொடுக்க வேண்டும், என்னை நம்பி வாழக்கூடிய மனிதர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற தன்னம்பிக்கையோடு போராடுகிறவன் சிரித்து கொண்டே அனைத்து வழிகளையும் தாங்குகிறான், அடுத்த இடத்தை நோக்கி பயணிக்கிறான். பணம் பாசம் ரெண்டும் 2 கோடுகள், அது போயிட்டே இருக்கும். பணம் குறைவாக இருக்கிற போது பாசமாக இருக்கிற அந்த சமூகம், பணம் அதிகமாக வந்த போது பாசம் இல்லாத மனிதனாக மாறிப்போவதுதான் இயற்கை. இந்த உலகம் முழுவதும் எல்லா காலகட்டத்திலும் அப்படித்தான் நடந்திருக்கிறது. அதனால தான் கொஞ்சம் பணம் வந்த பிறகு நம்ம எல்லாருமே நம் பொருளாதாரத்தோடு ஒட்டிய மனிதர்களோடு சேர்ந்து கொண்டு நம் பொருளாதாரத்திற்கு கீழாக இருக்கிறவர்களிடம் விலகி போவதற்கான ஒரு முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். ஏன் நீ அந்த வீட்டு பையனோட பேசினேன்? ஆனால் உண்மையிலேயே பணம் வந்த பிறகு நாம் கவலைப்பட வேண்டியது அந்த பணம் கிடைக்காத இன்னொருவருக்கும் அது கிடைப்பதற்கான ஏற்பாட்டை செய்து தருவதற்கான வழியை என்னுடைய பணத்தின் மூலம் செய்ய முடியுமா என்பதுதான். இந்த பேலன்ஸ் மட்டும் கரெக்டாக இருந்துட்டா இந்த ஒட்டுமொத்த நாடே ஒரு அளவுக்கு மேலே வந்துட முடியும். பட் த மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட் திங், பணம் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கலாக பாசம் போய்விடுகிறது. காரணம், பணத்தால் எல்லாவற்றையும் சம்பாதித்து விட முடியும் என்று மனிதன் நம்புகிறான். பணத்துக்காகவே உங்களோடு ஒட்டி கொண்டிருக்கும் கூட்டம் பாசமான கூட்டம் கிடையாது. ஆனால் உங்கள் பணத்தால் அடுத்தவருக்கு ஒரு விஷயத்தை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்கிற போது கிடைக்கிற பாசம்தான் காலம் முழுக்க உங்களை பணக்காரனாக வைத்திருக்க போகிறது என்ற நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவரால் மட்டும்தான் பெரிய அளவுக்கு பண்ண முடியும். எப்பொழுதுமே உலகம் ஒரு திசையிலே ஓடிக்கொண்டிருக்கிற போது ஞானிகளும் சமூக சிந்தனை உள்ளவர்களும் ஆன்மீக சிந்தனை உள்ளவர்களும் அதற்கு விரோதமான எதிரான பொதுநல சிந்தனைக்கு எதிரான ஒரு உண்மையை முன்வைப்பாங்க. கலப்பிற காலத்திலே முழுக்க வன்முறை தலைவிரித்தாடக்கூடிய காலகட்டம். யாரை வேண்டுமானாலும் கொல்லலாம், போர்க்குற்றங்கள் புரியலாம், தவறுகளை செய்தாலும் பரவாயில்லை, அடுத்தவருடைய ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த மன்னன் அவனை கொன்னா, அந்த மன்னன் இவனை கொன்னா, இந்த மன்னன் இவனை கொன்னான்னு ஓடிட்டு இருந்த ஒரு கலப்பிற காலத்தில் சமத்துவவாதிகளும் சமூகவாதிகளும் நீ மறுபடி போரெடுத்து இன்னொருத்தரை போய் கொல்லுன்னு சொல்லலை, கொல்லுவது தவறு என்று அவர்கள் பேசினார்கள். ஒட்டுமொத்த உலகமுமே கொல்லுதல் தான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் வன்முறையின் மூலமாக அடுத்தவருடைய ஆட்சியை கைப்பற்றிக் கொள்வதிலே ஒன்றும் தப்பில்லைன்னு நினைத்து கொண்டிருந்த காலத்தில் சமூகவாதிகள் அதற்கு எதிரான ஒரு பொது கருத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை சொன்னார்கள். இல்லை, அமைதியும் ஆன்மீகமும் தான் வழி என்று. இன்னைக்கு உலகம் நம்ம எல்லாரையும் பணத்தை தேடு பணத்தை தேடு பணத்தை தேடு பணத்தை தேடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா பணத்தை தேடு கூடவே பாசத்தை விட்டுறாதரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடாலஜியை இந்த அமைப்புக்குள்ள நான் பார்க்கறதுல உண்மையாகவே சந்தோஷப்படுறேன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நேச்சுரலி இந்த உலகம் எந்த திசையை நோக்கி ஓடுகிறதோ அந்த திசையை நோக்கி ஓடக்கூடிய பழக்கம் நமக்கு எப்பொழுதுமே இருந்திருக்கிறது. நம்ம வாழ்க்கையை நாமளே ஆழமாக கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும். ஒரு காலகட்டத்தில் நமக்கு நெருக்கமான நண்பர்களாக இருந்தவர்கள் எல்லாம் நம்மை அறியாமல் நம்மை விட்டு விலகி போய்விட்டார்கள் என்று நாம சொல்லிக்கிட்டு நம்ம அறியாமல் நாம் அவங்களை விட்டு விலகி அடுத்த தூரத்துக்கு போய்கொண்டே இருக்கிறோம். மேக் மணி ஒன் சைட். ஒரு பக்கம் நீங்கள் பணத்தை ஈட்டுங்கள், அதற்காக உழையுங்கள், அதற்காக உங்களுடைய அனைத்து ஆற்றலையும் ஒருமுகப்படுத்துங்கள். நிச்சயமாக அது அவசியமானது, தேவையானது. வாய்ப்புகள் இருக்கிற போது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற பொறுப்பும்
கட்டாயம் நமக்கு வேண்டும். இன்னொரு பக்கம், நான் பணம் சம்பாதிக்கிற போது எனக்கு ஒரு நியாயமான நிலை கிடைத்த பிறகு அந்த இடத்தை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற இன்னொருவனுக்கு அந்த பணத்தின் மூலமாகவும் உங்களுக்கு கிடைத்த அனுபவத்தின் மூலமாகவும் அந்த வாழ்க்கை பாடத்தை உங்களால் சொல்லித்தர முடியும் என்றால், உங்களை விட சிறந்த ஒரு ஆள், தேசத்திற்கு பங்களிக்கக்கூடிய ஆள் இல்லை என்று நீங்கள் உறுதியாக சொல்லிவிட முடியும். This is the way that you can contribute to the society. ஒரு சமூகத்திற்கு ஒரு தனி மனிதனுடைய பங்களிப்பு என்பது இப்படிப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்க முடியும். மேக் மணி, பி ரிச், ஹெல்ப் அதர்ஸ், மேக் them also rich. That's all. நீங்கள் உழையுங்கள், நீங்கள் சம்பாதியுங்கள், நியாயமாக சம்பாதியுங்கள், உண்மைக்கு புறம்பில்லாத வழியில் சம்பாதியுங்கள், மிகச்சிறந்த மனிதராக உயருங்கள், பணக்காரராக மாறுங்கள், அடுத்தவனுக்கு உதவி செய்யுங்கள், அவனுக்கும் அந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்கள், நியாயமாக உழைக்கும் உத்தியை சொல்லித்தாருங்கள், அவனையும் பணக்காரனாக்குங்கள். நீங்கள் பணக்காரர் ஆவதுடைய நோக்கம் இன்னொருவனை பணக்காரன் ஆக்குவதன் பின்னணியில் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது முக்கியம். நான் பணக்காரன் ஆவதன் மூலமாக 10 ஏழைகளை விட பெரியவன் என்று ஊருக்கு காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற உத்வேகம் உள்ளுக்குள்ளே வந்துவிடும் என்றால் அந்த பணத்தால் எந்த புண்ணியமும் இல்லை. உலோபிகளின் வாழ்க்கை என்று ஒன்று உண்டு. திருக்குறளில் அது அழகாக சொல்வாங்க. யார் கையில் பணம் இருக்கோ அவங்க கையில் பணம் இருந்தால் தான் அந்த பணத்துக்கே மரியாதை. பணம் ஒரு மனிதனுக்கு மரியாதையை கொடுப்பது கிடையாது. அந்த மனிதனால் தான் அந்த பணத்திற்கே மரியாதை கிடைக்கிறது. தட்ஸ் இட். பாக்கெட்டில் 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு ஏசி காரில் போயிட்டு இருக்க ஒருத்தர் சிக்னலில் நிற்கிற ஒரு கால் உடைஞ்ச ஒருத்தனை இப்படி முறைச்சி பார்த்துட்டு இருக்கப்போ, அதே சிக்னலில் ஓரமாக ஏதோ ஒரு ஆஃபீஸில் பியூன் வேலை பார்க்குற உடஞ்ச கேரியர் சைக்கிளில் போகிறவர் பாக்கெட்டில் இருக்கிற இந்த 2 காயினை எடுத்துகிட்டு இப்படி யோசிச்சுட்டு ஒரே ஒரு காயினை மட்டும் அவருக்கு வச்சுட்டு ஒரு காயினை கொடுத்துட்டு போகிறான். இப்போ அந்த காருக்குள்ளே உட்காந்துருந்தவன் பணக்காரனா, 2 ரூபாயில் 1 ரூபாயை கொடுத்துட்டு போனவன் பணக்காரனான்னு அவன் மனசுக்கு தெரியும். தட்ஸ் ஆல். இஃப் யூ ஆர் ரெடி டு கான்ட்ரிபியூட் சம்திங் டு அதர்ஸ், அது 2 ரூபாய் இருந்தால் 1 ரூபாயை கொடுங்க. அந்த மனுஷங்கிட்ட 2 ரூபாய்க்கு பதிலாக 2 லட்சம் ரூபாய் இருந்திருந்தா 1 லட்ச ரூபாய் இன்னொருத்தனை கொடுத்துருப்பான். 2 லட்ச ரூபாய்க்கு பதிலாக 2 கோடி ரூபாய் இருந்திருந்தா 1 கோடி ரூபாய் இன்னொருத்தனை கொடுத்துருப்பான். 1 கோடி ரூபாய்க்கு 2 கோடி ரூபாய்க்கு பதிலாக 200 கோடி ரூபாய் இருந்தால் இந்த நாட்டுக்காக 100 கோடி ரூபாயை கொடுத்துருப்பான். உங்களுடைய 200 கோடிக்கு பின்னால் 100 கோடியை அடுத்தவனுக்காக கொடுக்க வேண்டும். அதன் மூலம் ஒவ்வொருத்தனும் 200 கோடி ரூபாய் உருவாக்கணும். அதுலேருந்து 100 கோடி ரூபாய் அடுத்தவனுக்கு போகணும். பி ரிச், மேக் அதர்ஸ் ரிச். தட்ஸ் இட். தட்ஸ் ஆல் த லைஃப் இஸ். ஆனால் அதுக்கு பாசம் வேணும். அதுக்கு பாசம் இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த காதல் அதில் தான் தம்பி வருது. நான் அதை பாசம்னு பார்க்குறேன். இதுதான் பாசம். அவன் யாரென்று உங்களுக்கு தெரியாது. வாழ்க்கையில் வளர வேண்டும் என்ற துடிப்போடு இருக்கக்கூடிய ஒருவனை நீங்கள் பார்த்து அவனுக்கு ஒரு வாய்ப்பை தருவனும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டாலே நீங்கள் ஒரு மீது பாசத்தோடு இருப்பதாகத்தான் அர்த்தம். நான் பாசக்காரன், 6 அக்கா தங்கச்சியோட பிறந்தவன், அதுக்கு பேர் பாசக்காரன் கிடையாது. அது இயல்பாகவே நடக்கக்கூடிய விஷயம். நான் ரொம்ப பாசக்காரன், எங்கள் அம்மா கையால் தான் சாப்பிடுவேன். பல பேர் பொண்டாட்டிட்டு அடி வாங்குறதுக்கு பின்னால் அந்த அம்மா கையால் சாப்பிடுவேங்கிற டயலாக் தான் காரணமே. அதற்கு பேர் பாசம் கிடையாது. அது வாழ்க்கையினுடைய ஒரு அங்கம். உங்களுக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பில்லை என்ற போதும் கூட அடுத்தவனுக்காகவும் இறங்கி உங்கள் மனம் வரும் என்றால் அங்கேதான் உங்களுக்குள்ளிருந்து ஆண்டவன் பேசுகிறான். மற்ற நேரமெல்லாம் சாத்தானே முன்வந்து நிற்கிறான் என்று பைபிள் ஒரு இடத்திலே உரத்து சொல்லுகிறது. உங்களோடு நான் வருவேன் என்று அவர் சொல்லுகிற ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. What am I going to do with this money? What is the purpose of making this money? இந்த பணத்தை சம்பாதிப்பதன் பின்னணியில் அதற்காக நான் வைத்திருக்கக்கூடிய காரணங்கள் என்ன என்பதை யாரால் உணர முடிகிறதோ அவனிடம் பணம் தானாகவே சேரும் என்பதுதான் வாழ்க்கை தத்துவம். நாம் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறது என்னன்னா, ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒளிச்சு வச்சுக்கிட்டு அடுத்தவனுக்கு போக வேண்டிய நியாயமான ஒரு உணவை அவன் வயிற்றுக்குள்ளேருந்து கையை விட்டு எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டோம்னா நாம் பணக்காரன் தான். கிடையவே கிடையாது. எவன் கொடுக்குறானோ அவனுக்கு தான் காசு வரும். இதுதான் உலகத்தினுடைய நியதி, இயற்கை. இதுக்கு புறம்பா எவனாலுமே சம்பாதிக்க முடியாது. எவனுக்கு கொடுக்க மனம் இருக்கிறதோ அவனுக்குத்தான் பணம் தானாக வரும். எவனுக்கு கொடுக்க மனம் இல்லையோ அவன் எவ்வளவு உழைத்தாலும் அவனுக்கு பணம் வராது. கொடுக்க மனம் இல்லாதவனிடம் ஏன் ஒருவன் கொடுக்க போகிறான்? உங்களுக்கே கொடுக்க மனம் இல்லை, உங்களுக்கு கொடுக்க கடவுளுக்கு மட்டும் எப்படி மனம் இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? When you don't have any mindset to give it to somebody, how can you expect God to give it to you? நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதையே கடவுள் உங்களுக்கு செய்கிறான். நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதையே இயற்கை உங்களுக்கு செய்கிறது. அடுத்தவனுக்கு எதிராக நீங்கள் துரோகம் நினைத்தால் கடவுளும் உங்களுக்கு எதிராக துரோகம் நினைப்பான். கடவுள் இருக்கானா இல்லையாங்கிற விவாதத்துக்குள்ள நான் போகல. அடுத்தவனுக்காக அன்பு செலுத்த நீங்கள் தயாராக இருந்தால் கடவுளும் உங்கள் மீது அன்பு செலுத்த தயாராக இருப்பான். பண்ண அநியாயத்தை எல்லாத்தையும் பண்ணிட்டு கோயிலில் போய் நின்றுட்டு கடவுளே என்னை மன்னிச்சுக்க அப்படின்ட்டா மட்டும் கடவுள் மன்னிச்சிருவாரா என்ன? அவர் நான் மன்னிக்கிறதுக்கு மட்டுமே பிறந்தவரா என்ன? மன்னிக்கிறதுக்கு மட்டுமே ஒருத்தன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது. அடுத்தவனுக்காகவும் உங்களால் இறங்கி வர முடியும் என்றால் உங்களுக்காகவும் கடவுள் இறங்கி வருவார். மேக் மணி, நத்திங் ராங் அபவுட் இட். ஒழுக்கமான முறையில், நியாயமான முறையில், கடினமான உழைப்பின் பின்னணியிலிருந்து பணத்தை உருவாக்குங்கள்.
அந்த பணத்தை உருவாக்குவதன் மூலம் பணமுள்ள ஒரு மனிதனை நீங்கள் உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு விளையுங்கள். தட்ஸ் கால் டீம் ஒர்க். இன்னைக்கு ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் பர்சனாலிட்டி ஒரு ஆண்டர்பிரனராக மாறுறதுங்கிறது காலத்துடைய தேவை, அவசியம். அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ கட்டாயமாக ஒரு ஆண்டர்பிரனருடைய முக்கியமான வேலை இன்னொரு ஆண்டர்பிரனரை உருவாக்குறது தான். எப்பொழுதுமே இங்கே ஒரு சிக்கல் உண்டு நம்ம உலகத்தில். ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயர் இன்னொரு கிரிக்கெட் பிளேயருக்கு சொல்லி தருவான், உண்டா இல்லையா? ஒரு நல்ல ஹாக்கி பிளேயர் இன்னொரு ஹாக்கி பிளேயருக்கு சொல்லி தருவான். ஒரு நல்ல ஓட்டப்பந்தய வீராங்கரை இன்னொரு ஓட்டப்பந்தய வீராங்கனைக்கு சொல்லி தருவான். ஆனால் தன் திறமை மீது சந்தேகம் இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் வீரன் கிரிக்கெட் ரகசியத்தை, அந்த உத்தியை இன்னொருத்தனுக்கு சொல்லித்தர மாட்டான். தன்னுடைய வேலையின் மீது முழுமையான நம்பிக்கை இல்லாத ஒருவன் தன்னுடைய வேலையில் எப்படி செயல்பட வேண்டும் என்கிற அந்த வித்தையை இன்னொருவனுக்கு சொல்லித்தர மாட்டான். எவன் ஒருவனுக்கு எவன் வந்தாலும் நான் தில்லா ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை இருக்கோ அவன் தாராளமாக அடுத்தவனுக்கு சொல்லிக் கொடுப்பான். நீங்கள் அடுத்தவன் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் இருக்குன்னு அர்த்தம். And if you want to be a leader, again, many people were asked about this leadership quality. I always say that leader is somebody who can handle the crisis situation, not the regular atmosphere. வழக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு மனிதனுக்கு பெயர் தலைவன் கிடையாது. நெருக்கடியான காலகட்டத்தில் இறங்கி நின்று ஒரு முன் உதாரணமாக தன்னை முன்வைக்கக்கூடிய திறமை எக்ஸ்ட்ராடினரியா யாருக்கிட்ட இருக்கோ அவன் மட்டும்தான் தலைவன். I could say, for a common comparison, I would like to insert தோனி. தோனி மீது 1000 விமர்சனங்கள் இருக்கும். அவன் தண்டண்டா, ஏதோ அவன் லக்கில் ஓடுது அவனுக்கு பொழப்புன்னு ஒவ்வொரு தடவையும் ஜெயிக்கிறப்ப சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறையும் அவன் ஜெயிக்கிற போது, அந்த அணி ஜெயிக்கிற போது, அது தோனிக்கு லக்கு இருக்குது, ஏதோ ஆண்டவன் கொடுத்துருக்கிறான். எவ்வளோ நாளைக்கு லக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியவே இல்லை. எல்லாரும் வளரும் போது அடுத்தவன் வளர்ந்துட்டானா நம்ம மனசில் வரும், அவனுக்கு அதிர்ஷ்டம் அடித்தது. ஆமாம், அவனுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிச்சு. ஏன்னா உழைக்கிறவனுக்கு தான் அதிர்ஷ்டமே அடிக்கும். அவனை அடிக்கணும்னா அவன் போய் நிற்கணும்ல. எனக்கு பார்வைக்கு தெரியல, நீ நவந்து வானா அதிர்ஷ்டம் எங்கேருந்து அடிக்கும்? கொல்ல பக்கத்துலேருந்து கோபமாக எவனாதான் அடிப்பான். அதிர்ஷ்டமே உங்களை நோக்கி வர வேண்டும் என்றால் அதிர்ஷ்டத்தை நோக்கி நீங்கள் 2 அடி எடுத்து வச்சாகணும். அவன் 2 அடி எடுத்து வைக்கிறான். தோனி நிறைய விளையாடவே இல்லை, சரியா மேட்ச் ஆட மாட்டேங்கிறாரு, நல்லா ரன் எடுக்க மாட்டான்னு 1000 விமர்சனங்கள் வைக்கலாம். பட் if you see his record, ஒரு சீரீஸில் 8 மேட்ச் நடந்திருக்கிறப்ப 6 மேட்ச்ல 7 மேட்ச்ல 12 ரன்னும் 13 ரன்னும் எடுத்து டொக்கு வச்சு அசிங்கமாக விக்கெட் கீப்பர்ட்ட கேட்ச் கொடுத்து மிடில் ஸ்டிக் அவுட் ஆகி போல்ட் ஆகலாம். தோனி வெளியில் போய் ஒரு சீரீஸ் நடக்கும். தோனி முடிந்தது கதை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டேட்டர்ஸ்லாம் பயங்கரமாக விமர்சிப்பாங்க. இவரை தலைவராக வைத்துக்கொண்டு எப்படி இந்திய அணி ஜெயிக்க முடியும் அப்படிலாம் கேள்வி எழுப்பிட்டு இருக்கப்போ ஃபைனல் மேட்ச் நடக்கும். ஃபைனல் மேட்ச்சில் கடைசியில் ஒரே ஒரு விக்கெட் தான் கையில் இருக்கும். 60 பந்துகளில் 85 ரன்னுகள் தேவைப்படும். The most crisis situation for the team to succeed to the next level. அடுத்த இடத்திற்கு அந்த அணி போக வேண்டும். இறுதிக்கட்ட நிலையில் உட்கார்ந்திருக்கும். தோனி 4ஆவதாக களத்தில் இறங்கியவன் நின்று ஆடுவான். கடைசி ஓவரில் 18 ரன்னு வேணும், 6 பால் தான் இருக்கு. 3 பால்ல 6 அடிச்சு 3 பாலை மிச்சம் வச்சு கோப்பையை வாங்கி அடுத்தவன்ட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். தட்ஸ் ஆல். அவன் தான் லீடர். A leader is always react to the crisis situation. A person who deals with the normal situation is not a leader. I believe that is the biggest leadership quality ever. ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன்ல மற்றவர்களால் தீர்வு சொல்ல முடியாத நிலையில கவலைப்படாதே நான் இருக்கிறேன், அந்த கிரைசிஸ் சுச்சுவேஷன்ல இறங்கி எவனால களத்தில் ஆட முடியுதோ அவன்தான் தலைவன். தட்ஸ் a biggest leadership quality ever. உத்தரவுகளை போடுபவருக்கு பெயர் கிளர்க்கு, அவர் பேர். நீ இதை செஞ்சிடணும், நீ அதை செஞ்சிடணும், முனுசாமி நீ முன்ன போ, குப்புசாமி நீ பின்னவா, நீ சைடில் வாடா, நீ லெஃப்ட்ல போடான்னு சொல்றது கிளர்க்கு வேலை. 10 பேரோடு சேர்ந்து ஆளா போய் நெஞ்ச தூக்கி நிற்கிறவனுக்கு பேரு தான் தலைவன். If you want to be a leader, you should be the first person to face the consequence. கோப்பை அடுத்தவனுக்கு கொடுத்து விட்டு கத்திக்கு நெஞ்சை காட்டி நிற்கிறவனுக்கு பெயர் தான் தலைவன். கோப்பை மட்டும் கையில் வாங்கி கொண்டு கத்தி வருகிற போது பொத்தி கொண்டு பின்னால போறவனுக்கு பேரு, அது இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி. If you want to be a leader, go to the first stage and face the consequences. அப்போதான் உங்க டீம்ல இருக்க உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும். ஒரு மிகப்பெரிய இக்கட்டான நிலை என்று ஒன்று வருகிற போது அந்த நிலையிலிருந்து என்னை மீட்டு ஒரு சக்சஸை கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒரு லீடர் இருக்கார். அந்த லீடர் பின்னால் நான் நிற்கணும். அந்த லீடர் மாதிரியே நானும் வளரணும். ஸோ 2 விஷயங்கள் அந்த லீடர் செய்கிறார். ஒன்று, ஒரு லீடர் எப்படி இருக்கணுங்கிறத தன்னுடைய டீமுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறார். 2வது, அவர் ஒரு லீடராக வருகிற போது அதே மாடல் அவர் வளர்றார். ஒளிந்து கொள்வது தலைவனுடைய வேலை அல்ல. நெஞ்சை நிமிர்த்தி கிரைசிஸ் சிச்சுவேஷனில் ஃபர்ஸ்ட் நிற்கிறது தான் ஒரு தலைவனுடைய வேலை என்று புரிய வைக்கப்பட்டு உருவாக்கப்படக்கூடிய இன்னொரு தலைவனும் நல்ல தலைவனாக வளர்கிறான்.
ஒரு தலைவனாக இருக்க வேண்டிய பணி அதோடு முடிந்து விடுவதல்ல, இன்னொரு நல்ல தலைவனையும் உருவாக்குவது அதற்குள் ஒளிந்து கிடக்கிறது. ஒரு நல்ல தலைவனுக்கென்று இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன், யூ ஷுட் லவ் அதர்ஸ் வித்தவுட் எனி கண்டிஷன். எந்தவித கண்டிஷனும் இல்லாமல் அடுத்த லவ் பண்ற மனசு இருக்கணும். நான் சொன்ன அந்த சைக்கிள்காரர் போல 2 ரூபாய் பணத்திலிருந்து 1 ரூபாயை பாவம் இல்லாதவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்த அந்த மனசு இருக்கிறது தலைவனின் மனசு. தட்ஸ் கால்டு தலைவன். அவன் தான் தலைவன். சேர்த்து வைத்த பணத்திலிருந்து இல்லாதவனையும் பணம் சேர்க்கக்கூடிய உத்தி சொல்லி தரணும் அப்படிங்கிற இன்டென்ஷன், எனக்கு கிடைத்தது அடுத்தவனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிற மனசு இருக்கிறவன் தான் தலைவன். அவனால் மட்டும்தான் ஒரு நீடித்த தலைவனாக இருக்க முடியும். அந்த மனசு இருக்கிற ஒருத்தனால தான் நிறைய தலைவனை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்குள்ளும் போக முடியும். A leader who always ready to face the consequences is the leader. அவர்கிட்ட தான் இந்த எல்லா சிஸ்டம் இருக்கும். நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு சிக்கல் இருக்கு. Many of them want to become a very good leader, but the most unfortunate thing in India, குறிப்பாக நம்மை போன்ற ஒரு வாழ்க்கை முறையில் வளர்ந்து வந்த நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. We are really unorganized. ஒரு சிஸ்டமேட்டிக் செட்டப்புக்குள்ள நம்மை உட்படுத்திக் கொள்ள கூட நமக்கு பல நேரங்களில் மனசு வருவது கிடையாது. அழகா அவங்க சொன்னாங்க, மணி மேனேஜ்மெண்ட். சமீப காலமாக உருவெடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான வார்த்தை. வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு காலத்துலலாம் சம்பாதிக்கிறது ரொம்ப சிரமம், ஆனால் இன்னைக்கு சம்பாதிக்கிறது ரொம்ப எளிது. அதை பாதுகாத்து பத்திரப்படுத்தி நமக்கும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு அடுத்தவனுக்கும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணுறதான் கஷ்டம். 1000 ரூபாய் சம்பாதிக்க 5 மணி நேரம் ஆகலாம். 1000 ரூபாய் செலவு செய்ய 5 நிமிடம் போதுமானது. ஒரு சினிமா படத்தில் ரஜினிகாந்த் எத்தனை கோடியை ஒரு சினிமாலே செலவு பண்ணிட்டு போயிடுவார். 5000 ரூபாய் சம்பாதிப்பதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்திலிருந்து 1% நேரம் கிடைத்தால் கூட அந்த பணத்தை நம்மால் செலவு செய்து விட முடியும். இன்னைக்கு நம்மை செலவு செய்ய தூண்டக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளும் சூழல்களும் நம்மை சுற்றி இருந்து கொண்டே இருக்கின்றன. அன்னைக்கு நான் ஒரு கடைக்கு போயிருக்கேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு டிஸ்கஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு எல்இடி டிவி அங்கே டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. அது டிஸ்கவுண்ட்ல இருக்கு. அதனுடைய விலை ஆக்சுவலாக 55,000 என்னவோ. அதில் 40,000 ரூபாய்க்கு அந்த எல்இடி டிவி விற்பனைக்கு வந்திருக்கிறது. இந்த டிவி வாங்கணும் அப்படின்னு அந்த ஒய்ஃப் சொல்றாங்க. அவர் சொல்றாரு, எதுக்கு தேவையில்லாமல் இப்போ இதை வாங்கணுங்கிற அப்படின்னே, இதோட விலை 55,000 ரூபாய், இதை வாங்குவதன் மூலமாக நமக்கு 15,000 ரூபாய் லாபம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அவர் ஒன்று கேட்டார், இதை வாங்குறது மூலமா நமக்கு 40,000 ரூபாய் நட்டம் அப்படின்னா. ஏன் அப்படின்னா, அந்த டிவி நமக்கு தேவையே இல்லை, வீட்டில் ஏற்கனவே 3 டிவி இருக்கு, இப்படித்தான் நம்ம இப்போ வாங்கிட்டு இருக்கோம். அங்கே 15,000 ரூபாய் மிச்சம். அப்புறம் அவங்க சொன்னாங்க, அப்போனா ஒன்று பண்ணுவோம், நம்ம ஹாலில் இருக்கிற டிவி அதை வெளியே யாருக்காவது இன்னொருத்தட்ட கொடுத்துட்டு இந்த டிவியை கொண்டு அங்கேயே வச்சுருவோம். அவங்களுக்கு அந்த டிவியை வாங்கி ஆகணும். 55,000 ரூபாய் டிவி 40,000 ரூபாய்க்கு கிடைக்கிறது மூலமாக 15,000 ரூபாய் மிச்சம்னு கணக்கு போடுற நாம தேவையில்லாத ஒரு டிவியை வாங்குறதுனால 40,000 ரூபாய் நட்டப்படுறோங்கிறத யோசிக்கிறதே கிடையாது. அதுக்கு பதிலாக 40,000 ரூபாய் கொடுத்தா ஒரு பொட்டிக்கடை வச்சு பொழைச்சிக்கிறதுக்கு இருக்கவனுக்கு அந்த 40,000 கொடுக்கலாமேனே நமக்கு மனசு வரணும்னா மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும், பணம் நிறையா மிச்சமாகும். இப்போ இந்த டிவியை கொண்டு எங்கே வைப்ப அப்படின்னோடனே, ஹாலில் இருக்க டிவியை யார்ட்டையாவது கொடுத்துட்டு இந்த டிவியை கொண்டு அங்கே வைப்போம் அப்படின்னாரு. அப்போ அந்த வீட்டுக்காரர் சொன்னார், அப்போ நமக்கு 60,000 ரூபாய் நட்டம் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னாரு, ஏற்கனவே தேவையில்லாமல் டிவி வாங்குறது ஒரு 40,000 ரூபாய் நட்டம், 10 ஹாலில் ஏற்கனவே இருக்க 20,000 ரூபாய் டிவியை தூக்கி யார்ட்டையோ நீ சும்மா கொடுக்கறதுனால இன்னொரு 20,000 ரூபாய் நட்டம், 60,000 ரூபாய் நட்டப்படணுமா 15,000 ரூபாய் மிச்சப்படுத்தணுமா நீ சொல்லுனாரு. அந்த அம்மா கோவமாக போயிட்டாங்க. பட் த ஃபேக்ட் இஸ் த ஃபேக்ட். நமக்கு பணம் நிறைய வருகிற போது தேவையற்ற பல விஷயங்களை சேர்த்து வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம். அது அதீதமான வசதிகளோடு நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்ள நம்முடைய மனசு துடிக்கிறது. என்ன பண்ணிட முடியும் ஒரு கட்டத்துக்கு மேல? யார் மிகச்சிறந்த மணி மேனேஜ்மெண்ட் பர்சனாலிட்டியா இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் ஒரு தொகையை எடுத்து ஒதுக்கி வைக்கவே முடியும். ஒரு பக்கம் பணம் கடனும் சரி, பணமும் லாபமும் சரி, ஏறுவதும் இறங்குவதும் தெரியவே தெரியாது. மிகப்பெரிய சாம்ராஜ்யம்லாம் வச்ச மிகப்பெரிய பணக்காரர் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு ஃபேக்ட்ரி வச்சாரு, ஊர்லேயே பெரிய பணக்காரரு. நம்முடைய எல்லா ஊர்கள்லையும் ஒரு மொட்டை மரம் மாதிரி ஒரு பழைய பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்க்கு ஒரு கதை சொல்லுவாங்க, இந்த அவங்க பெரிய பணக்காரங்க ஆனால் நொடிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. எல்லா பெரிய ஊர்கள்லையும் ஒரு வீடுகள் உண்டு. ஏன் அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் பணம் வந்து கொண்டு இருக்கிற போது கணக்கு வச்சுக்கிறதே கிடையாது. பணம் வரும்போது அது எக்கச்சக்கமாக இருக்கிறது மாதிரியே ஒரு கணக்கு தெரியும், செலவு செய்யும் போதும் தெரியவே தெரியாது.
ஒரு பக்கம் நம்ம கடன் வாங்கி சேர்த்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு நாள் திடீர்னு சொல்லுவாங்க உங்களுக்கு 50 லட்ச ரூபா கடன் இருக்குன்னு. நெஞ்சை பிடிச்சிட்டு படுத்துருவாரு. 60 லட்ச ரூபா பில்லும்பாங்க. 1,10,00,000 ரூபா. வீடை விற்றோம்னா 70 லட்ச ரூபா, மீதி 40 லட்ச ரூபா கடனோட காலம் முழுக்க காலம் தள்ள வேண்டியதான். மணி மேனேஜ்மெண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் 2 reasons. ஒன், டு சேஃப்கார்ட் ourselves. அதர் ஒன், நம்ம தேவையில்லாத செலவுகளை குறைத்துக் கொள்வதன் மூலம் அது தேவையான ஒருத்தருக்கு கொடுப்பதற்கான மனசு இயல்பாகவே நமக்கு வரும். என்னுடைய சேவிங்ஸில் என்னுடைய தேவைகள் எல்லாவற்றுக்கும் போக நிறைய இருக்கிறதுங்கிற போது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை எடுத்து கொடுக்கலாம் என்கிற மனது இயல்பாகவே எனக்கு வரத்தான் போகிறது. மணி மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ an important characteristic personality of a leader. இப்போ 4 முக்கியமான விஷயம் இந்த ரிச் இந்தியாவினுடைய இதில் நான் பார்த்தேன். எனக்கு 4மே ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல தலைவர்களை உருவாக்குதல், எஜுகேஷன் கொடுக்கறது, and I would like to really appreciate ஒரு சைடில் பிஸ்னஸ் பண்ணி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பணத்தில் தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் வந்து சேவை செய்யக்கூடிய இடத்திற்கு நகரக்கூடிய IAS IPS போன்ற படிப்புகளுக்காக அதை செலவிடுவது ரியலி அப்ரிஷியேட். நாளைக்கு உங்கள் பிள்ளைகளும் கூட அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அப்படி படித்து வர்ற பிள்ளைக்கு இந்த சமுதாயத்துக்கு எதாவது செய்யணும்னு தோணும். ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் மற்றவர்களுடைய உழைப்பில் ஒரு IAS ஆகி நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா அடுத்தவனுக்காக நாம் உழைக்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு வரும். தப்பு எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா நம்ம நாட்டில் ஒரு மெடிக்கல் சீட்டோட விலை 3 கோடி ரூபா. பையனை வச்சு ஒரு பந்தய குதிரை போல் 3 கோடி ரூபாய்க்கு சீட்டை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் அவனை உள்ளே சேர்த்தா அவன் வெளியில் வரையில அவன் போட்ட 3 கோடி ரூபாய் எடுக்கணும்னு பார்ப்பானா, மக்களுக்கு சேவை செய்யணும்னு பார்ப்பானா. உண்மையிலேயே இந்த மாதிரி 4 பேர் 10 பேர் 100 பேர் 1000 பேர் ஒரு இயக்கம் போல திரண்டு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்திலிருந்து ஒரு தொகையின் மூலமாக படிக்க வைக்கிற போது அப்படி படித்து வரக்கூடிய பிள்ளைகள் சமூகத்திற்கு திரும்ப செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். I think this is a high time for everybody to give back to the society. 1 ரூபாய் வைத்திருக்கிறவன் 50 காசு கொடுக்கட்டும், 20 காசு கொடுக்கட்டும். 1 கோடி ரூபாய் வைத்திருக்கிறவன் 50 லட்சம் கொடுக்கட்டும், 20 லட்சம் கொடுக்கட்டும். ஆனால் திரும்பி கொடுப்பதற்கு மனசு வேண்டுமென்றால் மனசுக்குள் பாசம் வேண்டும். உங்கள் பாசத்தை பணம் மறைத்து விடுமென்றால் அந்த பணத்தால் எந்த புண்ணியமும் இல்லை. ஆனால் பணத்துக்கு மட்டும்தான் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய கேரக்டர் இருக்கு. அதை தாண்டி ஜெயிக்க தெரிஞ்சவன் மட்டும்தான் வாழ்க்கை முழுக்க பணக்காரனா இருக்கான். மற்றவெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பணக்காரனா இருப்பான். யார் ஒருவன் பணத்தால் நான் இயக்கப்படுகிறேன் என்பதை புரிந்து கொண்டு பணம் ஒரு விஷயமே கிடையாது, நான் நினைச்சா சம்பாதிச்சிருவேன், ஆனால் அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்காக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோலோட ஒரு பிஸ்னஸையோ ஒரு விஷயத்தையோ செய்கிறவன்ட்ட தொடர்ந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும். பதற்றம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், பயம் இல்லாமல் வாழ்க்கை முழுக்க சிரித்து கொண்டே தனக்கும் தன்னுடைய சமூகத்திற்கும் சம்பாதிப்பதற்கான தகுதியும் அங்கீகாரத்தையும் இந்த சூழ்நிலையும் இயற்கையும் கடவுளும் அவனுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். கடவுள் மக்களை எப்பொழுதுமே தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக தான் பார்க்கிறார். அதனால தான் கடவுள் நம்மிடமிருந்து நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கிறார். நாம் கடவுளிடம் நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பதை போல நீங்கள் நல்லவனாக இருப்பதன் மூலம் மட்டுமே கடவுளாலும் உங்களுக்கும் கடவுள் நல்லவனாக இருக்கிறார். கடவுளே அதனால தான் நிறைய வச்சிருக்கான். ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு சாமி, மண்டையில் அடிக்கிறதுக்கு ஒரு சாமி, தப்பு பண்ணா தலையில குத்துறதுக்கு ஒரு சாமி, குத்தம் பண்ணா கண்ணில் குத்துறதுக்கு ஒரு சாமின்னு 1000 சாமி எதுக்கு வச்சிருக்கிறோம்? தப்பு பண்ணா தண்டனை கிடைக்குங்கிற தகவலை சொல்றதுக்கு தான் சாமியும் வந்து நிற்கிது. ஆக தப்பு பண்ணி சம்பாதிக்கிற காசு நிற்க போறது இல்லை. அடுத்தவனுக்காக சம்பாதிக்கணும்னு நினைச்சு சம்பாதிக்கிற காசு ஒரு நாள் நம்ம கைவிட போறது கிடையாது. கவலையே படாமல் அடுத்தவனுக்கு கொடுப்போம், கவலையே படாமல் நம்ம கைக்கு காசு வரும். இந்த வே யூ கேன் மேக் தட் ரிச் இந்தியா. நான் போன வருடம் பார்த்ததை விட இந்த வருடம் இன்னமும் இதனுடைய செயல் திட்டங்கள் ரொம்ப ஆழமாகவும் திருத்தமாகவும் ரொம்ப ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஓரியன்டாகவும் இருக்கிறத நான் பார்க்க முடியாது. I could see some of the mails. I would like to appreciate everybody again and again for this. ஒரு மொமெண்ட் போல, ஒரு இயக்கத்தை போல பணத்தை உருவாக்க வேண்டும், அதை அடுத்தவருக்கும் கொடுக்க வேண்டும், நிறைய பேரை பணக்காரர் ஆக்க வேண்டும், நியாயமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயங்களோடு அணுகக்கூடிய இந்த பார்வை இது நிறைய தூரம் பயணிக்க வேண்டிய ஒரு அழகான திட்டமிடலோடு நடந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. It's a long way to go. Go ahead. See seriously about this world. All the very best to Rich India, especially Arulanandu and team. சந்தன காற்று உங்கள் ஜன்னலில் வீசட்டும். சரித்திரம் நாளை உங்கள் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். Thank you all.